ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு எங்கள் மாமியார் வந்துட்டு நூடுல்ஸ் செய்கிறாங்க. ஸோ இது எக் நூடுல். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நூடுல்ஸை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த நூடுல்ஸ் கூடவே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ராக் சால்ட்டு, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் நூடுல்ஸ் வேகட்டும். அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு எக் வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எக் வந்து பீட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் டர்மரிக் போட்டுக்கிறாங்க. ஸோ டர்மரிக் போட்டால் அந்த எக்கோட வாசனை வராது. அதனால் லைட் ஆஃப் டர்மரிக் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு எக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி நம்ம பண்ணணும். ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பண்ணிங்கன்னா நூடுல்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நமக்கு இப்போ வந்து நூடுல்ஸ் காஞ்சாச்சு. நம்ம பக்கத்தில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் போட்டுக்கிறாங்க. ஸோ அது கூட வந்துட்டு ஒரு ஆனியன், ஒரு சில்லி, 4 சில்லிஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ அம்மா, இது எத்தனை பேருக்கு செய்கிற நூடுல்ஸ்மா? ஒரு 6-7 பேர். 6-7 பேருக்கு. ஜாஸ்தி வேணாம், ஆனியன் நிறைய போடணும்லாம் இல்லை. ஸோ 6-7 பேருக்கு அவங்க வந்துட்டு ஒரு ஆனியன், 4 சில்லிஸ் போடுறாங்க. எத்தனை எக்குமா பீட் பண்ணிக்கிட்டீங்க? 3 எக். ஓகே. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸ் ரெசிபி எங்கள் மாமியார் மடன்னு செஞ்சு முடிச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது போகணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சீக்கிரமாக செய்யலாம். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எத்தனை ஸ்பூன்மா? 1/2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ பாருங்கள், எக்கு இந்த அளவுக்கு பீட் பண்ணால் போதும். ரொம்ப ஜாஸ்தி எக்கு பீட் பண்ணிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லைக் பேஸ்ட்டு போட்டு நூடுல்ஸ் போட்டுட்டாங்க. இது எங்கள் மாமியாரோட ஸ்டைல் ஆஃப் நூடுல்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நூடுல்ஸ் போட்டுட்டு அது கூட டொமேட்டோ சாஸ் போடுறாங்க. இது வந்துட்டு ரெட் சில்லி சாஸ். மூஞ்சி சிரிச்சுதே வைங்க. ஓகே, இது கூட சோயா சாஸ் எல்லாமே வந்துட்டு என்னம்மா, எவ்வளோ அளவுமா இதெல்லாம்? பாருங்க, எல்லாம் ஒரு ஸ்பூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டொமேட்டோ சாஸ் ஜாஸ்தி இருக்கணுமா, மற்றதெல்லாம் ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு. அது கூடவே எக்கு போட்டுக்கிறாங்க. ஸோ இது கூட இப்போ இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். என்னதுமா இது? 1 to 3 மசாலா போடுறாங்க. 2 பேக்கெட்ஸ். நல்லா 2 கரண்டி வச்சு கிண்டணும்.
இன்னும் காரம் வேணும்ன்றவங்க அவங்களே அப்புறமா டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணுன்றவங்களா? ஜாஸ்தி வேணுன்றவங்க அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே. அவ்வளோதான், ஃபினிஷ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஆக்சுவலி எங்கள் மாமியார் வந்துட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறதே வந்து கொஞ்சம் ஷார்ட் தான், பட் இருந்தாலும் அதுக்குள்ளே இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ்லேயே வந்து நூடுல்ஸ் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நான் இந்த நூடுல்ஸ் செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ குயிக்காக மடமடன்னு செஞ்சுட்டாங்க. ஸோ நூடுல்ஸ் செஞ்சால் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடும் கீரை மேலேன்னு. ஏன்னா அது வந்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும். ஸோ அது கூட வந்துட்டு கொஞ்சோண்டு இது போட்டுக்கிட்டாங்க, கொத்தமல்லி, மல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயாச்சு. இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு இப்போதைக்கு மூடிக்கிறாங்க. ஆஃப் பண்ணியாச்சாமா? அவ்வளோதானாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆக்சுவலி இது ஒரு 10 மினிட்ஸ்லேயே எங்கள் மாமியார் மடன்னு செஞ்சு முடிச்சிட்டாங்க. வேக வைக்கிறதுலேருந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Eat and tell me how is the noodles. How is the noodles? Apple. You love it. What about you? You love it? Even me. ஆஹா. தியா, நூடுல்ஸ் எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குதாடா? எல்லாம் கரெக்டாக இருக்காடா? கரெக்டாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லோரும் நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நூடுல்ஸ் பிடிச்சிருக்கான். Support VJ's daily vlog. Okay.